கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிடணும். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜெமினி ஸ்டுடியோ, ஜெமினி கலர் லேப் இது ரெண்டுமே ஒரே ஒருத்தருக்கு சொந்தமானதான தோர்ணமலையிலிருந்து சின்மகிராமன் கேட்டிருக்காங்க. ஜெமினி ஸ்டுடியோ, ஜெமினி கலர் லேப் ஆகிய இரண்டுமே எஸ் வாசன் என்ற தனி நபருக்கு தான் முதல்ல சொந்தமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோ இருந்த இடத்துல பல அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து விட்டன. ஜெமினி கலர் லேபை பொறுத்த வரைக்கும் அந்த கலர் லேப் இப்போது வேறொருடைய கைக்கு மாறிவிட்டது. சார், பல தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிட்டு இருந்த நீங்க இப்போலாம் நடிக்கிறது இல்லையே, இதுக்கான காரணம் என்னன்னு திருநெல்வேலியிலிருந்து சிவசங்கரி கேட்டிருக்காங்க. பல தொலைக்காட்சி தொடரில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னை தேடி வந்தன. அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நேரமின்மை தான். அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி தயாரிப்பாளரை சந்தித்து ஒரு கதை சொன்னார். அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அதில் நடிக்கலாமா அப்படின்னு இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். விரைவிலேயே என்னுடைய முடிவை உங்களுக்கு சொல்கிறேன். நடிகர் நந்தா குறிப்பிட்டிருந்த ராஜா சாரனுடைய காஃபி டேபிள்ன்ற புக்கு எங்க விலைக்கு கிடைக்கும்னு மறைமலை நகர்லேருந்து ஆறுமுகம் லோகநாதன் கேட்டிருக்காங்க. நடிகர் நந்தா நம்முடைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருந்த இளையராஜாவை பற்றிய அந்த காஃபி டேபிள் புக் விற்பனைக்கு கிடைப்பது கொஞ்சம் கடினம். இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்துல நடிகர் விஜய் நடிக்கிறதா அவருடைய கடைசி படமா அமையுமா, இல்லைன்னா அதுக்கப்புறமும் அதிரடி வெற்றி படங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு டொரண்டோல இருந்து சம்யுக்தா கேட்டிருக்காங்க. ஹெச் வினோத் இயக்கத்திலே விஜய் நடிக்கின்ற படம் தான் விஜயனுடைய கடைசி படமாக அமையப் போகிறதா, இல்லை அதை தாண்டி பல அதிரடியான வெற்றி படங்களை அவர் கொடுப்பாரா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். டி.எம். சௌந்தரராஜன் சார் அண்ட் சுசிலாமா இவங்க 2 பேரும் டூயட் பாடின சிவாஜி சாரனுடைய முதல் திரைப்படம் எதுன்னு பாண்டிச்சேரியிலிருந்து ஜீவபாலன் கேட்டிருக்காங்க. டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசிலாவும் இணைந்து பாடிய டூயட் பாடல் காட்சி இடம்பெற்ற முதல் சிவாஜி கணேசன் படம்னா அது பெண்ணின் பெருமை என்ற படம் தான். சார், ஜெமினி லேபிள்ல தயாரான முதல் தமிழ் வண்ணப்படம் எதுன்னு தோர்ணமலையிலிருந்து சின்மகிராமன் கேட்டிருக்காங்க. ஜெமினி லேபிலே தயாரான முதல் தமிழ் வண்ணப்படம்னா அது ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான காதலிக்க நேரமில்லை திரைப்படம் தான். நடிகர் தனுஷனுடைய இட்லி கடைன்ற திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவருமானு திருச்சியிலிருந்து கனகசபை கேட்டிருக்காங்க. தனுஷனுடைய நடிப்பிலும் இயக்கத்திலும் உருவாகியுள்ள இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி என்று வெளியாவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. சார், முன்னாடி வெற்றி பட இயக்குநர்களாக இருந்து இப்போ பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிற இயக்குநர்களான சுரேஷ் கிருஷ்ணா, தரணி, சந்தான பாரதி அண்ட் பேரரசு மாதிரியான இயக்குநர்கள் வருமானத்துக்கு என்ன பண்ணுறாங்க? இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் மாதிரி அவங்க நடிகர்களாகவும் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி நகர்த்தி செல்றாங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 4 இயக்குநர்களில் சுரேஷ் கிருஷ்ணா இப்போதும் திரைப்படங்களை இயக்கி கொண்டு தான் இருக்கிறார். சமீபத்தில் கூட அவர் இயக்கி முடித்துள்ள படம்னா அது ஒய்ஜி மகேந்திரன் பிரதான படத்தில் நடித்துள்ள சாருகேசி என்ற திரைப்படம். அந்த படத்திற்கு தேவா இசையமைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தான பாரதி தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்களும் படங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. பேரரசும் அப்படி தான் இப்போது பல திரைப்படங்கள் நடிக்க தொடங்கியிருக்கிறார். இதில் தரணி மட்டும்தான் திரைப்படங்களில் நடிக்கிறது இல்லை, ஆனாலும் தொடர்ந்து பல கதை விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறார். அடுத்து ஒரு படத்தை இயக்குவதற்கான பணியிலும் அவர் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார். நடிகர் ஜனகராஜ் இப்பெல்லாம் திரைப்படங்களை நடிக்கிறாரான்னு சென்னையிலிருந்து குமார் கேட்டிருக்காங்க. ஜனகராஜை இப்போதும் திரைப்படங்கள் நடிக்க வைக்கலாம், அவர் ஃபிட்டாகத்தான் இருக்கார். ஆனால் இப்போ அவர் எந்த படத்திலும் நடிப்பதாக தெரியல. நடிகை குயிலி இப்போ சென்னையில் இருக்காங்களான்னு தஞ்சாவூர்லேருந்து கற்பகம் கேட்டிருக்காங்க. குயிலி இப்போ சென்னையில் வசிக்கல, மும்பையிலே வசிக்கிறார். இயக்குனர் கே.எஸ். அதியமானுடைய முன்னாள் உதவியாளருடைய திரைப்படமான நிழல்குடைன்ற திரைப்படம் எப்போ வெளியாகும்? இந்த படத்தினுடைய போஸ்டர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் பார்த்தேன்னு தஞ்சாவூர்லேருந்து அசோக் கேட்டிருக்காங்க. நேர்குடை படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. இது போன்ற படங்களுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் கிடைக்கிறதுன்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அதன் காரணமாகத்தான் சரியான வெளியீட்டு தேதியை நிர்ணயிக்க முடியாமல் அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரை நீங்கள் முதலாக எப்போ சந்திச்சிங்கன்னு விழுப்புரம்லேருந்து கமலக்கண்ணன் கேட்டிருக்காங்க. 1967ஆம் ஆண்டிலே தான் விடிவெள்ளி அப்படின்ற பத்திரிகையில் நான் பணியாற்ற தொடங்கினேன். அந்த காலகட்டத்திலேயே நடிகரும் சிவாஜி கணேசனை படப்பிடிப்பு தளங்களிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததென்றாலும் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்த ஆண்டு 1970 தான். ராமநாராயணன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அண்ட் ஆடிவள்ளி இதை பற்றி ஏதாவது அப்டேட் இருக்கா? அண்ட் மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 திரைப்படத்தை தவிர வேற என்னென்ன பக்தி படங்கள் இப்போ ரீசெண்டாக உருவாகிட்டு இருக்குன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. ராமநாராயணுடைய மகனான முரளி ராமநாராயணன் ஆடிவள்ளி திரைப்படத்திலும் நயன்தாராவைத்தான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைப்பதாக இருந்தார். இப்போ மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்திலே நயன்தாரா நடிக்கிறதுனால ஆடிவள்ளி திரைப்படத்தில் நடிப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல.
இப்போதைக்கு மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தை தவிர வேறு எந்த பக்தி படமும் தயாரிப்பில் இருப்பதாக தெரியல. எம்ஜிஆர் சார் சாவித்ரி அம்மா நடிச்ச வேட்டைக்காரன், பரிசு ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி படங்களா அமைஞ்சுதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரும் சாவித்திரியும் ஜோடி சேர்ந்து நடித்த வேட்டைக்காரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் பரிசு திரைப்படம் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையல. நடிகர் லாரன்ஸ் இப்போ என்ன திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்னு வேலூர்ல இருந்து கோபி கேட்டிருக்காங்க. லாரன்ஸ் நடிக்க இருப்பதாக பல படங்களுடைய அறிவிப்பு வந்தது, உங்களுக்கு தெரியும். இதில் எந்த படத்துடைய படப்பிடிப்பும் இப்போ நடைபெறுவதாக தெரியல. இயக்குநர்கள் டிஜே ஞானவேல், மகிழ் திருமேனி, வம்சி அண்ட் மிஷ்கின் இவங்களுடைய அடுத்த திரைப்படத்துக்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இவங்க அடுத்து யார் யார் கூட ஒர்க் பண்ண போறாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. டிஜே ஞானவேல் அடுத்து சூர்யாவுடன் இணைந்து ஒரு திரைப்படத்தில் பணியாற்றி இருக்கிறார். வாரிஸ் வம்சி ஒரு இந்தி படத்தை இயக்க இருக்கிறார். அதில் கதாநாயகனாக நடிக்க இருப்பவர் அமீர்கான். மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் அவருடைய ட்ரெயின் படத்துடைய படப்பிடிப்பு இப்போதான் முடிவடைந்திருக்கிறது. அந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளில் தான் இப்போ மிஷ்கின் இருக்கார். அடுத்த படத்தை பற்றி அவர் இன்னும் முடிவெடுக்கலை. மகிழ் திருமணி அடுத்து எந்த படத்தை இயக்குவதற்காகவும் ஒப்பந்தமானதாக தெரியல. கேங்கஸ் படத்துக்கு பிறகு நடிகர் வடிவேலு கதாநாயகர்களோட காமெடி வேடங்களில் நடிப்பாரான்னு ட்ரிப்ளிகேன்லேருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. கேங்கஸ் திரைப்படத்துக்கு பின்னாலே பல கதாநாயகர்களோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வடிவேலுக்கு வரும். அந்த வாய்ப்புகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. மற்ற லாங்குவேஜ் ஹீரோயின்ஸ்னால கடைசி வரைக்கும் டப்பிங் வாய்ஸை மட்டுமே வச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் சர்வே பண்ணிட முடியுமான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? மற்றவர்கள் குரல்கள் அவர் நடித்து கொண்டிருக்கின்ற படங்கள் வெற்றி பெறுகின்ற வரையிலே நிச்சயமாக அவங்களால தமிழ் சினிமாவிலே நீடித்து நிற்க முடியும். தமிழ்ல ஒரே படத்துல அதிக இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பின்னணி பாடகரான ஏஎல் ராகவனுடைய தயாரிப்பிலும் தேவராஜ் மோகனுடைய இயக்கத்திலும் உருவான கண்ணில் தெரியும் கதைகள் என்ற படத்திலே கேவி மகாதேவன், ஜி.கே. வெங்கடேஷ், சங்கர் கணேஷ், அகத்தியர், இளையராஜா என்று 5 இசையமைப்பாளர்கள் பணிபுரிந்திருந்தார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு பிரபல அரசியல்வாதியாக விளங்குகின்ற பழக்கருப்பையா தயாரித்த முதல் திரைப்படம்னா அது இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தை இயக்கியவர் மேஜர் சுந்தர்ராஜ். அவரோடு இணைந்து தான் அந்த படத்தை பழக்கருப்பையா தயாரித்தார். பழக்கருப்பையாவை பொறுத்தவரையிலே அவருக்கு சிகரெட் பிடிக்கின்ற பழக்கம் உண்டு. அந்த படத்தை தயாரிப்பதற்கு முன்னாலே அவர் பிடித்த சிகரெட் பார்த்திங்கன்னா வில்ஸ் போன்ற சிகரெட் வகைகள் தான். அந்த கதை விவாதத்திற்காக பழக்கருப்பையா ஹோட்டலிலே தங்கியிருந்த போது அவருடைய அறையில் தினமும் 2 பேக்கெட் ட்ரிபிள் பை சிகரெட்டுகளை அந்த கம்பெனியுடைய பையன் வச்சுட்டு போவார். இதை பார்த்த உடனே பழக்கருப்பையாவுக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்த படத்தினுடைய டைரக்டரான மேஜர் சுந்தராயன்ட்ட தினமும் 2 பேக்கெட் ட்ரிபிள் பை சிகரெட் என் ரூமில் வச்சுட்டு போகிறாங்க, அதுக்கான காசு யாருடையது, நம்முடைய தானே என்று கேட்டிருக்கிறார் பழக்கருப்பையா. இப்போ நீங்கள் படத்துக்கு முதலாளி ஆயிட்டீங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெறும்போது படத்தில் நடிக்கின்ற கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்க வெளியூர் படப்பிடிப்புக்கு வரும்போது நிச்சயமாக விமானத்தில் தான் பயணம் செய்வாங்க. அங்கே இருக்கின்ற நல்ல நல்ல நட்சத்திர ஹோட்டலில் தான் தங்குவாங்க. அங்கே அவங்க தங்கி இருக்கும்போது அவங்க செலவுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பணம் கொடுக்கணும். இவ்வளோ செலவழிக்கும் போது இந்த சிகரெட் பேக்கெட்னால் என்ன கூடுதலாக செலவாகிட போகுது. அதனால் நல்ல உயர்ந்த ரக சிகரெட்டையே தொடர்ந்து பிடியுங்கள் என்று மேஜர் சுந்தரராஜன் பழக்கருப்பையாவுக்கு சொன்னாராம். இன்று நீ நாளை நான் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை தயாரித்ததில் எனக்கு கிடைத்த ஒரே லாபம் என்னன்னா, இந்த ட்ரிபிள் பை சிகரெட்டுக்கு நான் பழையது மட்டும்தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் பழக்கருப்பையா. அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த சிவசக்தி பாண்டியன் விட்டு ஏன் விலகினீங்க? தங்கர் பச்சன் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, பாண்டியன் சார் என்கிட்ட வருத்தப்பட்டார். நான் முரளி சார்லாம் பேசுவோம், நடிகர்கிட்ட யாருமே பேச மாட்டான். சார் கிளம்பிட்டீங்களா சார்? இன்னும் வரல, டேரக்டர் இன்னும் வரல, இன்னும் யூனிட் வரல, நல்லா வருது வரலாம் கிடையாது. ஷூட்டிங்கு 9 மணிக்கு ஷூட்டிங்கு. ஏன் கௌசல்யாவுக்கு மேனேஜராக பணியாற்ற மறுத்துட்டீங்க? வசந்த படத்துக்காக நாங்கள் காகிதம் இல்லது காலேஜில் ஷூட்டிங்கு எர்லி மார்னிங் சண்டே ஸ்காலர்ஷிப் போட்டு அங்கே போயிட்டு உட்காந்துருக்கோம். இந்த அம்மா காணோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.